ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மகிழுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ நினைத்தது ஒன்று நடந்து விட்டது. நான் நிறைய நினைத்தேன், அதில் என்னப்பா நடந்திருக்கிறது என்று கேட்கின்றாயா? நீ உன் துணைக்கு என்ன ஆக வேண்டும் என்று நினைத்தாய்? உன்னை ஏமாற்றி விட்டு சென்ற உன்னுடைய துணை இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? உயிருக்கு உயிராக நேசித்தாய் ஒருவரை, அவரும் உன்னை உண்மையாக நேசிக்கின்றேன், உயிராக நேசிக்கின்றேன் என்று பல ஏமாற்று வார்த்தைகளை கூறினார். அவற்றையெல்லாம் நீயும் நம்பினாய். இருவரின் உறவும் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒரு சிறிய விஷயத்திற்காக அவர் உன்னை விட்டு சென்றதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஒரு சிறிய விஷயத்திற்காக அவர் உன்னை விட்டு கொடுக்கவில்லை, விட்டு செல்லவில்லை. நீண்ட நாட்களாக அவர் வேறு ஒருவரை நினைத்துத்தான் உன்னை விட்டு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த உண்மை உனக்கு தெரிய வரவே பல நாட்கள் ஆகிவிட்டது. தெரிந்ததும் உன் மனம் பட்ட பாடு என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன் துணை உன்னிடம் சண்டையிட்டு விட்டு செல்லும் பொழுது கூட நீ அவரை நினைத்து அவ்வளவு அழுதாய். அவர் இல்லாமல் என்னால் உயிர் வாழவே முடியாது என்று பல விஷயங்களை செய்யக்கூட முயற்சி செய்தாய். ஆனால் அவர் விட்டு சென்றதற்கான உண்மையான காரணத்தை அறிந்த பொழுது உன் மனம் அவரை நினைத்து வெறுப்படைந்து விட்டது. வெறுப்பில் என்னை விட்டு சென்ற அவர் நன்றாக இருக்கக்கூடாது, பல சங்கடங்களை நிச்சயமாக சந்திப்பார், நான் எவ்வளவு உயர்ந்தவர் என்பது அவருக்கு புரியக்கூடிய காலகட்டம் கூடிய விரைவில் வரும் என்று உன் மனதிற்குள் அவரை நினைத்தாய் அல்லவா? அவர் நிச்சயமாக என்னை விட்டு சென்றது தப்பு, அந்த தப்பிற்கான தண்டனையை அவர் நிச்சயமாக அனுபவிப்பார் என்று நீ மனதார நினைத்தாய் அல்லவா? கஷ்டங்களை சுமப்பார் என்று சொன்னாய் அல்லவா? இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கின்றது தங்கமே. நீ நேசித்த அந்த உறவு இப்பொழுது காயப்பட்டு கொண்டிருக்கின்றது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது. வாழவே வழி இல்லாமல், வாழவே பிடிக்காமல் நரகத்தில் வாழ்வது போன்ற ஒரு வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதற்கு காரணம் நீதான் என்று நான் கூற மாட்டேன். அவரவர் செய்த தவறுக்கு அவரவர் நிச்சயமாக தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். இது விதி. இப்பொழுது உனக்கு இழைத்த தவறுக்கும் தீங்குக்கும் துரோகத்திற்கும் ஏமாற்றத்திற்குமான தண்டனையைத்தான் அவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இதை நான் உன்னிடத்தில் கூறும் பொழுது உனது மனம் கனத்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் நல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயா? அவ்வாறு நினைக்காதே தங்கமே. இதில் உனக்கு சந்தோஷம் இல்லை என்றாலும் இவை உன் கண்களுக்கு பட்டிருக்கின்றது. நிச்சயமாக ஏமாற்றுபவர்களுக்கு தண்டனையை வழங்கியே ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம், யாராலும் மாற்ற முடியாது. உன்னை ஏமாற்றியவர் இப்பொழுது மற்றவர்களின் முன்னிலையில் ஏமாந்து நிற்கின்றார். உனக்கு துரோகம் இழைத்தவருக்கு கிடைத்த சரியான பதிலடி. நீ அவரை விட்டுவிடு, அவரை மறந்துவிடு முழுமையாக. ஏற்கனவே நீ அவரை மறந்து விட்டாய். ஆனாலும் ஏதோ ஒரு சில இடங்களில் அவரை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சுத்தமாக அவர் நினைப்புகளை தூக்கி எறிந்துவிடு தங்கமே. ஓ முருகா.